தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ஸ்ரீமத் பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் வாச இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்தினௌ தயோர்ன வசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. பகவான் கிருஷ்ணர் கர்ம யோகத்தை மிகவும் அழகாக அர்ஜுனனுக்கு அதை எப்படி ஞான மார்க்கத்தில் திளைப்பதற்குண்டான சாதனமாக செய்வது என்பதை கூறினார். அதன் பிறகு இந்த கடவுள் விஷயத்தில் கர்ம யோக விஷயத்தில் ஸ்ரத்தை கொண்ட அன்பர்கள் சாதகர்கள் என்ன நிலைக்கு ஆட்படுவார்கள், எங்கு செல்லுவார்கள், எதை அடைவார்கள், அதையும் தெளிவாக கூறினார். அதன் பிறகு ஸ்ரத்தையற்றவர்கள், அதாவது சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை அடையாதவர்கள், நம்பிக்கையை தன்னுடைய மனதிலும் புத்தியிலும் நிலைநாட்ட முடியாதவர்கள் எப்படிப்பட்ட நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி, ஏன் நம்பிக்கையற்ற தன்மையும் நம்பிக்கை வைக்கக்கூடிய தன்மையும் மனிதனுடைய மனதில் ஏற்படுகிறது என்பதை விளக்குவதற்காக ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய இயல்பினுடைய அடிப்படையிலேயே உந்தப்படுகின்றன. ஞானியும் தன்னுடைய ஞான நிலையில் இருந்து கொண்டு உலகத்திற்கு சேவை செய்யும் பொழுது தன்னுடைய இயல்பின் வாயிலாகவே செய்கின்றான். ஆகவே அனைத்து உயிரினங்களும் இயல்பின் அடிப்படையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்றன அப்படின்னு சொன்னார். பிறகு நம்ம என்ன பார்த்தோம், ஞான நிலையில் வந்தவன் எதை செய்ய வேண்டும் என்பதை ஈஸ்வரன் தீர்மானிக்கின்றான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இயல்பு என்பது நம்முடைய ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கிறது. அந்த இயல்பு என்பது 3 குணத்தினுடைய அடிப்படையில் அமைகிறது. அந்த இயல்பிலிருந்து தான் செயல்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த ஸ்லோகத்திலே பார்த்துட்டோம். அப்போது இந்த இயல்பு என்பது 2 விதமான சத்வ ரஜஸ்தம குணங்களை, அதாவது நன்மையான தீவையான ரஜோகுணத்துடைய தமோ குணத்தினுடைய அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நன்மையில் ஈடுபடுபவர்கள், ஞான நிலைக்கு முயல்பவர்கள், ஞானத்தில் நிலை நிற்பவர்கள். ஞானத்திற்காக யார் முயற்சி செய்கிறார்களோ அது ஆன்மீக பாதைன்னு சொல்லப்படுகிறது இல்லையா, ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது இல்லறத்தை துறந்து அப்படிங்கிறது கிடையாது. பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் இது அத்தனை இல்லறத்தார்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் புரிந்து கொண்டு இதிலிருந்து நான் மேலும், அதாவது ஃபுல் டைம் ஒர்க்கர்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய வாழ்நாளை முழுவதும் சாஸ்திரத்திற்காக அர்ப்பணிக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதன் மூலமாக நான் துறவரமாக போக போகிறேன் அல்லது ஒரு குருவை சார துறவரம்னா டைரக்டெல்லாம் கிடையவே கிடையாது. குருவிடம் சென்று குறைந்த அளவு ஒரு 12 வருடங்களாக அவருடன் வாழ வேண்டும், சாஸ்திரத்தை பரிசீலனை செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர் துறவரம் இவருக்கு நன்மையை தருமா அப்படின்னு அவர் யோசிப்பார். யோசித்து அதற்கப்புறம் அவர் அதுக்குண்டான பக்குவங்கள் எல்லாம் கொடுத்து அது பண்ணுவார். அதனால் துறவுங்கிறதெல்லாம் டைரெக்டாக கிடைச்சிடாது. தன்னுடைய வாழ்நாளை நான் சாஸ்திரத்துடன் கழிக்கப் போகின்றேன்னு யாராவது முடிவு பண்ணினால் குருவிடம் சேரலாம். ஆக இந்த புஸ்தகத்தில் இயல்பின் அடிப்படையில் அனைத்தும் நிகழ்கிறது. ஒவ்வொரு கட்டடமும் அதனுடைய அஸ்திவாரத்தின் அமைப்பில் கட்டப்பட்டு இருக்கிறது இல்லையா, அந்த அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ, எவ்வளவு கேப்பபிளாக இருக்கிறதோ, அதாவது எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அதற்கேற்ற வகையில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் கட்டடம் கட்டலாம் இல்லையா. அந்த கட்டடம் கட்டும் பொழுது அந்த கட்டிடம் எதனுடைய அடிப்படையில் நிற்கிறது, எதனுடைய அடிப்படையில் அது திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அத்தனையுமே ஃபவுண்டேஷன் என்கின்ற அஸ்திவாரத்தினுடைய அடிப்படையில் நம்ம தீர்மானம் பண்ணுறோம். அதே போல் ஒருவருக்கு இயல்புங்கிறது அவர் பிறக்கும் பொழுதே அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அமைஞ்சிடுது. ஏன்னா அது அந்த கடந்த காலத்தினுடைய அது கடந்த ஜென்மங்களினுடைய பலனாக விடுறது.
அந்த இயல்பை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இது பகவத்கீதையினுடைய அந்த ஒரு திட்டம் என்னன்னு கேட்டால், இயல்பை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த இயல்பினுடைய தீமையிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறையை நீ தேட வேண்டும். அந்த வழிமுறை என்ன அப்படின்னா, இயல்பு எப்படி நம்மை கீழே தள்ளுகிறது என்பதை புரிந்து கொள்வது முதல் ஒரு படித்தளமாகிறது. அப்போ என்னுடைய இயல்பு, அது நான் சத்துவ குணமாக இருந்தாலும் சரி, ரஜோ குணமாக இருந்தாலும் சரி, தமோ குணமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த 3 குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். சத்துவ குணத்தவர் அப்படின்னாக்கா ப்ரிடாமினண்ட்டாக, அதாவது அதிக அளவு சத்துவ குணத்தில் நிலை பெற்றிருப்பவர்னு அர்த்தம். அதே போல் ஒருத்தர் ரஜோகுணத்தில் இருக்கின்றார் அப்படின்னாக்கா ப்ரிடாமினண்ட்டாக, அதாவது அதிக அளவு, ஒரு நாளில் அதிக அளவு சத்துவ குணமாக, அதாவது ரஜோகுணமாக இருக்கிறார் என்பது பொருள். அப்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எதற்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டால், என்னுடைய வாழ்க்கையை அந்த குழப்பமின்றி எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் தொழிலை செலக்ட் பண்ணுறதாகட்டும், அல்லது லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதாகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதாகட்டும், தனக்கு டார்கெட் செலக்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே அந்த இயல்பினுடைய அடிப்படையில் அவர் வழிவகுத்து கொள்ளலாம். இப்போ இந்த இயல்பு என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா, சின்ன குழந்தைய ஒரு ரூமில் போட்டு அந்த ரூமில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது விளையாடுகின்ற சாமானங்கள்லாம் நம்ம வைத்து விடுவோம். வச்சுட்டோம்னாக்கா அந்த அதாவது ட்ரெயின், பஸ், கார், இந்த மாதிரியான பொம்மைகள், அப்புறம் தலைவர்களுடைய பொம்மைகள், பிறகு தெய்வங்களுடைய பொம்மைகள், பிறகு அதுலேயே விவசாயத்திற்கு உண்டான அந்த கருவிகள், இப்படி நிறைய அந்த ஃபீல்டு சம்பந்தப்பட்ட, நம்மளுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய வச்சுடுவோமே. அந்த குழந்தை தன்னுடைய இயல்பாக எதை எடுத்து அவன் விளையாடுகிறானோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவனுக்கு இந்த தொழில் தான் அப்படின்ட்டு. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது அதாவது பாடுவதற்கு ரொம்ப ஈஸியாக பாட முடிகிறது சில பேருக்கு. சிலருக்கு 15 வருடங்கள் நல்ல குருவுக்கு முன்னாடி போய் பெஞ்சை தேய்ச்சி அப்புறம் கூட அந்த பாடுகின்ற அந்த தகுதி வர்றதில்லை. அதனால் நம்ம டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா நம்மளுடைய இயல்பு எப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுடைய இயல்பு என்ன அப்படின்னா, நம்ம இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவனை பார்க்கணும். பிரம்மா ரஜோகுணத்தை பயன்படுத்துகிறார், அதனால் சிருஷ்டியை உண்டாக்குறார். சத்துவ குணம்னாக்க காப்பாற்றுதல், அதாவது மகிழ்வுடன் மற்ற உயிர்களை அனைவரையும் காப்பாற்றுவது சத்துவ குணத்தினால். சத்துவ குணம்னாவே சந்தோஷம், நிம்மதி, தெளிவு. அதை விஷ்ணு கொடுக்கிறார். அப்போ அவர் சத்துவ குணத்தை பயன்படுத்துகிறார். சத்துவ குணத்தில் நிலை பெற்றிருக்கிறார் என்பதை விட சத்துவ குணத்தை பயன்படுத்துகிறார். உயிர்கள் தன்னுடைய கர்ம பலனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கின்ற பொழுது அந்த உயிர்களுக்குண்டான லயத்தை ஏற்படுத்துகிறார் சிவன். அது அழிக்கும் தொழில். அதனால் அது சம்ஹாரம் பண்ணுறதுனால அது தமோ குணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தமோ குணத்தை அவர் பயன்படுத்துகிறார். அப்படி என்னிடத்தில் இருக்கக்கூடிய சத்துவ குணத்தை எப்படி பயன்படுத்துவது, தமோ குணத்தை எப்படி பயன்படுத்துவது, ரஜோகுணத்தை எப்படி பயன்படுத்துவது, ஆக மொத்தம் என்னுடைய பிரகிருதி, அதாவது என்னுடைய இயல்பு என்பது ரஜோகுணம் நிறைந்ததா, தமோ குணம் நிறைந்ததா, அல்லது சத்துவ குணம் நிறைந்ததா அப்படின்னு சொல்லி நாம் முதல்ல தெளிவாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது யார் மூலமாக புரியும் அப்படின்னா, அது சாஸ்திரம் படிக்க 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 என்னாலேயே அசஸ் பண்ண முடியும். அதுதான் பியூட்டி. இதற்குன்னு ஒரு தனி சாப்டரே இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, பகவத்கீதையில் இதற்குன்னு ஒரு சாப்டரே இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டால், குணத்ரய விபாக யோகம் அப்படின்னு ஒரு சாப்டரே இருக்கிறது, 14வது அத்தியாயம்னு நினைக்கிறேன். அப்போது இந்த சாஸ்திரங்களை படிக்க படிக்க, ஓஹோ நான் இந்த இயல்புடையவனாக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு மனசில் வந்துவிடும். அப்போ இந்த தெளிவுடன் என்னுடைய இயல்பை எனக்கு தீங்கு இல்லாததாக, மற்றவர்களுக்கு தீங்கு இல்லாதவனாக மாற்ற வேண்டும் அப்படின்னா இயல்பு எப்படி செயலாக பரிணமிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இயல்பிலிருந்து தான் எண்ணங்கள் தோன்றுகின்றன. ஒரு பொருளை பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு, அந்த காரை பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு காரை போய் எடுக்கிறான், அந்த காரை பிரித்து போடுறான், மறுபடியும் அந்த காரை ஜாயின் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான்னாக்கா தெரிஞ்சுடுத்து இல்லையா அவனுடைய நாலேஜ் எதில் போகிறதுன்னு. அந்த இயல்பு அந்த விருத்தியை கொடுக்கறது, எண்ணத்தை கொடுக்கறது. அந்த எண்ணம் என்ன, ஆக்கமான எண்ணம் இருக்கிறது, அழிவான எண்ணம் இருக்கிறது, காக்கின்ற எண்ணம் இருக்கிறது. சில குழந்தைங்க கிட்ட நம்ம ஏதாவது கொடுத்தா பத்திரமா வச்சுக்கிட்டே இருப்பான். சில குழந்தைங்க ஏதாவது கொடுத்தோம்னா பிச்சு 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 போட்டுடுவான். சில குழந்தைங்க லட்டு கொடுத்தா மற்றவர்களுக்கு பரிமாறிட்டு அவனும் சாப்பிடுவான். சில பேர் என்ன பண்ணுவான், தான் முதல்ல சாப்பிட்டுட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு அடுத்தவனத்தை பிடுங்கி சாப்பிடுவான்.
அப்போ இந்த இயல்புங்கிறத வந்து நம்ம எப்படி கட்டமைப்பது? இயல்பு மாற்ற முடியாததுன்னு போன ஸ்லோகத்தில் சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து இந்த ஜாதகத்தை சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் தலை விதி தான் சார், தலை விதிப்பதி தான் அத்தனையும் நடக்கும், அதை மாற்றவே முடியாது அப்படின்னா நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா வேலை செய்யாத, அமைதியாக உட்காரு, எதையும் பண்ணாதப்பா, எல்லாம் தலைவிதி பிரகாரம் நடக்கும், அமைதியாக உட்காரு, எதையும் கண்டுக்கிடாத அப்படின்னு சொல்லணும். அமைதியாக உட்கார வைக்கிறது முடியுமான்னு கேளுங்க. அமைதியாக உட்காந்துட்டு எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம், முடியாது. அந்த மாதிரி இயல்பு தான் அத்தனையும் சொல்லியும் விடவும் முடியாது நம்மால். அதனால் அந்த இயல்பு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இயல்பினுடைய அடிப்படை என்ன? அந்த இயல்புங்கிறது பிரகிருதி தான். பிரகிருதிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அந்த இயல்பு என்பது எப்படி பரிணமிக்கிறது அப்படின்னா, இயல்பு என்பது எண்ணங்களை தோற்றுவிக்கிறது. எண்ணங்கள் எப்படி தோன்றுகிறதுன்னு கேட்டால் 2 வகையாக தோன்றுகின்றன. ஒரு பொருளை பார்த்தோன்னே விருப்பமாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்குது. இந்த குழந்தைங்களாம் இப்போது இந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்றதே கிடையாது. ஏம்மா காய்கறி சாப்பிடலை? பிடிக்கலை. ஏன் பிடிக்கலை? இப்போது பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நீ காய்கறி சாப்பிட்டு தான் ஆகணும், அங்கே போய் நீ செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெற்றோர்கள் அவர்களுக்கு சொல்லணும். அதனால தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குழந்தைய வளர்க்குறச்ச 5 வயது வரைக்கும் அவனை வந்து அரசன் போன்று வளர்க்க வேண்டும். 5 வயதுக்கு பிறகு 10 வயது வரைக்கும் அடிமை போன்று வளர்க்க வேண்டும் அப்படின்னா இப்போ இந்த காலத்து சமுதாயம் அதை கேட்க போகிறதில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு சட்டத்திட்டங்களுடன் கட்டுப்பாடுடன் வளர்க்க வேண்டும். ஏன்னா அதுதான் அவனுடைய இயல்பை வந்து ஒரு ஷேப் பண்ணுற ஒரு வயது. அப்போது இந்த இயல்பினுடைய பரிணாமம் என்ன? ஒரு பொருளை பார்த்தோன்னே விருப்பமான எண்ணம் ஒன்று தோன்றுதல் அல்லது வெறுப்பான எண்ணம் ஒன்று தோன்றுதல். அப்போ இந்த விருப்பு வெறுப்பு எங்கிருந்து வருகின்றது என்றால், எண்ணங்கள் வடிவில் என்னுடைய இயல்பிலிருந்து வருகிறது பொருள்களை பார்க்கும் பொழுது. அப்போது ஒரு பொருளை பார்த்த உடனே எனக்கு வந்து பாசிட்டிவான நினைப்பு வரலாம், நெகட்டிவான நினைப்பு வரலாம். பாசிட்டிவான நினைப்புனா விருப்பு வரலாம், வெறுப்பு வரலாம். அப்போது நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்கள், பொருட்கள் அத்தனை மீதும் ஒரு விருப்பு வெறுப்பு நமக்கு தெரியாமலேயே ஏற்பட்டு விடுகிறது. அந்த விருப்பு வெறுப்பு தான் நம்மை பிடித்து ஆட்டுகிறது. எப்படி? அந்த விருப்பு வெறுப்பு தான், வெளியில் இருக்கிற யாரும் நம்மளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விருப்பு வெறுப்பு தான் நம்மை பிடித்து ஆட்டுகிறது. இந்த விருப்பு வெறுப்புலேருந்து, அதனால தான் இதுக்கு வந்து துவந்துவம்னு சொன்னார்கள். துவந்துவம், எங்கே விருப்பு இருக்கோ அங்கே வெறுப்பும் இருக்கும். எந்த பொருள் மீது விருப்பு ஏற்படுகிறதோ அந்த பொருள் மீது வெறுப்பு வந்துவிடும். எந்த பொருள் கொஞ்ச நாள் வெறுப்புக்கு தகுந்ததாக பாத்தியப்பட்டதாக இருக்கிறதோ அதன் மீது விருப்பம் வருவதற்கு சான்ஸ் உண்டு. அதனால் இந்த விருப்பு வெறுப்பு நம்மை பிடித்து ஆட்டுகிறது. அந்த விருப்பு வெறுப்பு என்பது என்னை பிடித்து ஆட்டாமல் நான் பார்த்து கொண்டால் எனக்கு நிறைநிலைக்கு உண்டான பாதை திறக்கின்றது. அது எப்படி சார் முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல தான் உன்னுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன்னு ஒன்று இருக்கிறது. அதை வந்து பூஜ்ய சுவாமிகள், என்னுடைய குருநாதர் வந்து ஃப்ரீ வில் அப்படிம்பார். ஃப்ரீ வில் அப்படின்னா என்ன? இயல்பு வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டது, அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த இயல்பினுடைய நெகட்டிவிட்டி, அதாவது வந்து தீங்கான அந்த விளைவுகள் என்னை தாக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நான் என்னுடைய தேர்ந்தெடுக்கும் திறனை பயன்படுத்த வேண்டும். என்கிட்ட வந்து ஸ்டேரிங் இருக்குது, கண்ட்ரோலெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்டேரிங் இருக்குது. ஒரு காரினுடைய 4 வீல் என் கையில் இல்லைன்னாலும் இந்த ஸ்டேரிங் இருந்தால் போருமே, அதை நான் வந்து டைரக்ட் பண்ணிடலாம் இல்லையா? அந்த மாதிரி என்னால் வந்து விருப்ப வெறுப்பை தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பதோ அல்லது அந்த விஷயத்தை வேண்டாம் என்று ஒதுக்குவதோ அல்லது அந்த விஷயத்தை வேறு விதத்தில் செய்வதோ ஆகிய இந்த 3மே வந்து கர்த்தும் வா அகர்த்தும் வா அந்நியதா வா கர்த்தும் சக்கியம்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் என்று கூறப்படுகிற ஃப்ரீ வில் புருஷார்த்தம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது. இந்த புருஷார்த்த பலம் இருக்கிறது. அந்த பலத்தை கொண்டு நான் என்னுடைய விருப்பு வெறுப்பில் என்னுடைய விருப்பமானது தர்மத்திற்கு உகந்ததாக இருக்கிறதான்னு பரிசீலனை பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதை ஒதுக்கி விட வேண்டும், அடுத்ததுக்கு போயிடணும், அவ்வளோதான். அப்போ என்னுடைய விருப்பமானது தர்மத்திற்கு
உகந்ததாக இருக்கிறதான்னாக்கா, அது உகந்ததுன்னாக்கா அதோடு வந்து வாழ ஆரம்பித்து விட வேண்டும். அப்புறம் தன்னுடைய வெறுப்பு வந்து தர்மத்துக்கு உகந்ததாக இருக்கிறதான்னு பார்க்கக்கூடாது, தர்மத்துக்கு ஒவ்வாததாக இருக்குதான்னு பார்க்கணும். சிலதெல்லாம் வந்து நமக்கு நன்மையாக இருக்கும், ஆனால் நமக்கு பிடிக்காது. ஏன்? சின்ன குழந்தைகளுக்கு கொண்டு போய் பாவக்காவை கொடுத்து பாருங்க, இந்த பாகற்காய் கசக்கும் அப்படிங்கிறது படிக்கும். பாகற்காய் கசக்கும், அங்கேயே சொல்லி கொடுத்தாச்சு, கசக்கும் அப்படின்னு பிடிக்காது அவனுக்கு. ஆனால் அது உடலுக்கு தீங்கானது அல்ல. அப்படிங்கும்போது நல்ல விஷயங்களை என்னுடைய அறியாமை என்கின்ற பெயரில், அதான் இயல்பு. தமோ குணம் இருந்தால் அங்கே வந்து ஞானம் குறைஞ்சிடும் இல்லையா? அதனால் நான் வெறுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னுடைய வெறுப்பானது எனக்கே தீங்கை கொண்டு வரும் அப்படின்னு தெரிந்தால் அந்த வெறுப்பை ஒதுக்கிவிட வேண்டும். ஆக இந்த வெறுப்புக்கு வசப்படாமல் ஒரு வாழ்க்கை முறையை நான் கொண்டேன் என்றால் அப்போ என்னன்னு கேட்டால், என்னுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய திறனை பயன்படுத்தி இந்த வெறுப்பு என்கின்ற 2 குதிரைகளை நான் முறையாக வந்து பயன்படுத்த தெரிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை என்கின்ற பயணம் ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடையும் என்பது பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட உறுதியாகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதௌ. நம்முடைய இந்திரியங்களுக்கு, இந்திரியங்கள்னா என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, தொட்டு உணரும் சக்தி, நுகரும் சக்தி, சுவைக்கும் சக்தி. கண், காது, மூக்கு, வாய், நாக்கு அப்படி சொல்லாமல் பார்க்கின்ற திறன். கண் அப்படிங்கிறது இந்த கோலக்கம் கிடையாது, பார்க்கின்ற திறன். காது என்பது இந்த சதை கோலக்கம் கிடையாது, கேட்கின்ற திறன். மூக்கு என்பது நுகரும் திறன். நாக்கு என்பது சுவைக்கும் திறன். தோல் என்பது தொட்டு உணர்கின்ற திறன். இந்த 5 இந்திரியங்கள், இதற்கு பெயர் புலன்கள்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் இந்திரியங்கள். அவைகளுடைய விஷயங்களோடு இணைந்திருக்கின்றன. இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ. அது வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அதற்குன்னு இருக்கக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்குது. அந்த விஷயம் வந்து சம்டைம்ஸ் பிடிக்கும், சம்டைம்ஸ் பிடிக்காது. இப்போ சுவைக்கும் திறன் அப்படிங்கிறது ஒரு இந்திரியம். அதற்கு வந்து என்ன, சுவை என்பது அதற்கு உண்டான விஷயம். அந்த சுவை என்பது பாவற்காயினுடைய சுவையானது நமக்கு கசக்குகிறது, சர்க்கரையினுடைய சுவையானது நமக்கு இனிக்கிறது. பாகற்காயின் மீது வெறுப்பு தோன்றுகிறது, இந்த சர்க்கரையின் மீது உண்டான விருப்பமானது கூடுகிறது. அப்படின்னா அங்கே வெறுப்பு வந்துடுது இல்லையா? அது இயல்பாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது பிரகிருதியினுடைய சுபாவம், இயற்கையாகவே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து ஒரு பொருட்டாக மதிக்காதேங்கிறார். ரொம்ப சிம்பிள். நீ உன் மனசு வந்து கதறுகிறது, அப்படியே வந்து ஆன்னு அலைகிறதுங்கிறதுக்காக அதை நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது இயற்கையினுடைய சுபாவம், அது இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய இந்திரியங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு என்பது என்னால் பர்மிட் செய்யப்படலை, நான் வந்து அதை உருவாக்கலை. அதுதான் இயற்கையினுடைய தன்மை. இந்த இயற்கையை நாம் புரிந்து கொண்டு நம்ம வந்து அதுக்குள்ளே போய் விழுந்துடாமல் பார்த்துக்கிடணுங்கிறார். அதனால தான் அவைகளை வந்து அஸ்ய பரிபந்தினவ் அப்படிங்கிறார். அதுதான் நமக்கு எதிரிகள். இந்த எதிரிகளை நான் புரிந்து கொண்டால் போதும், அவைகளுடைய வசத்தில் நாம் ஆட்படாமல் இருந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இந்த வாழ்க்கை என்பது இந்த ராகம் துவேஷம் என்கின்ற 2 பாதைகளை கொண்டது. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்னு கேட்டால், இந்த வெறுப்பு என்பது தான் நம்மளுடைய கர்ம பலனை இழுத்து செல்லக்கூடிய வழிகளாக நாம் புரிந்து கொள்ளலாம். பாதைன்னா என்ன, நமக்கு வந்து எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு நேர்முகமான ஒரு எண்ணம், அப்புறம் நேர்மறையான எதிர்மறையான இந்த மாதிரி 2 எண்ணங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் தோணும். எந்த ஒரு பிளான் போட்டாலும், ஒரு பிளான் நம்ம போடுறோம், இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கொடுங்களேன். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது இப்படி நான் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அதில் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது. எப்போவுமே நான் வந்து டெசிஷன் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய புருஷார்த்தத்தை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது. புருஷார்த்தம்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது இந்த புருஷார்த்தத்தை பயன்படுத்தும் பொழுது என்னுடைய வெறுப்புக்கு ஆட்படாமல், அதாவது கர்த்தும் வா அகர்த்தும் வா அந்நியதாபா கர்த்தும் சக்கியம் அப்படின்னு சொல்லுவாள்.
அதாவது ஒரு செயலை வந்து நான் வந்து ஓகேன்னு சொல்லி அதை வந்து நான் செய்யலாம், அப்படி ஒரு நான் முடிவு எடுக்கலாம். இல்லை இந்த செயல் வந்து எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு தள்ளலாம். இல்லையா இந்த செயலை நான் இப்படி செய்யாமல் வேறு விதமாக செய்யலாம், இந்த தொழிலை நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேறு விதமாக ட்ரை பண்ணியும் செய்யலாம். இந்த மூன்றிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனுக்கு தான் நமக்கு பெயர் என்ன கொடுத்துருக்கார்கள் அப்படின்னா, முடிவெடுக்கக்கூடிய திறன். அதற்கு ஃப்ரீ வில் அப்படின்னு ஆங்கிலத்திலையும் சொல்லுவோம் நம்ம. அப்புறம் அந்த ஃப்ரீ வில்லுக்கு சான்ஸ்கிரிட்டில் என்ன சார் அப்படின்னா புருஷார்த்த நிச்சயம். அந்த புருஷார்த்த நிச்சயத்தை வந்து நான் தான் முடிவெடுக்கக்கூடிய ஆள் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுட்டா போர். அந்த முடிவெடுக்கக்கூடிய திறனை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தி இந்த விருப்பு வெறுப்புகளில் ஆட்படாமல் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பாணியில் இங்கே சொல்கிறார். அதற்காகத்தான் அவர் வந்து ஞானியினுடைய கர்மங்கள் எவ்வாறு அமைகின்றன அப்படின்னு ஆரம்பித்தாருங்க. அதாவது கடந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா. அதாவது இயல்புகளினுடைய பிடிக்குள் சிக்காமல் ஆனால் அந்த இயல்புகளுக்கு எஜமானனாக தொடர்வார் ஞானின்னு அப்போது அந்த ஞானி என்பவருடைய வாழ்க்கை விருப்பு வெறுப்புகள் நிறைந்ததாகத்தான் காணப்படுகிறது. அதாவது மற்றவர்கள் மாதிரியே தான் ஞானிகளுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அவர்களுடைய மனமும் வந்து ஏதோ வந்து வித்தியாசமாக கொண்டு போய் பண்ணிட்டு எங்கேயாவது மேனுஃபேக்சர் பண்ணிட்டு கொண்டு வந்த மனமாக இருக்காது. அந்த மனமும் சாதாரண மக்களை போன்றே விருப்பு வெறுப்புகளை கொண்டு தான் இருக்கும். புத்தியினுடைய பலத்தை கொண்டு விவேகம் என்கின்ற சக்தியை கொண்டு, விவேகம்னா என்ன, எது உண்மையானது எது பொய்யானது, எது நிலையானது எது நிலையற்றது, தர்மம் என்றால் என்ன அதர்மம் என்றால் என்ன, சரியானது எது தவறானது எது, இதெல்லாம் வந்து பரிசீலிக்கக்கூடிய திறன். பரிசீலனை பண்ணி அதைத்தான் இன்னொரு வார்த்தையை சொல்லலாம், பகுத்து அறியக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு விஷயத்தை பகுத்து அறிந்து ஆராய்ந்து நல்லவைகளோடு சேரக்கூடிய அந்த தகுதி படைத்தவர் ஞானி என்று கூறப்படுகிறது. அந்த ஞானிக்கு அந்த பலம் வந்துடும். எப்போவுமே ஒரு விஷயம் பொய் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நினச்சி விட்டுச்சுன்னாக்கா புத்தி அங்கே போகாது, இந்திரியங்கள் தான் பிடிச்சு இழுக்கும். ஆக்சுவலி வந்து இது தவறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து புகைப்பிடிக்கின்ற பழக்கம் தவறு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் கூட மனசு வந்து எப்பவுமே அங்கே இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். புத்தி சொல்லும் இது தவறுப்பா நீ பண்ணாதே பண்ணாதே பண்ணாதேன்னு சொல்லும். ஆனால் இந்த இந்திரியங்கள் அப்படியே இந்த வாயும் அந்த மூச்சும் அப்படியே கேட்கும் பாருங்களேன். இந்த ஃபிசிக்கல் சிஸ்டம் ஒன்றும் இல்லை. இந்த மாங்காய் திங்கும் பொழுது இந்த சிறு வயதில் மாங்காய் எல்லாம் வந்து உப்பு தடவி மிளகாத்தூளை போட்டு அதில் போட்டு சாப்பிட்ட அந்த நாக்கு அந்த மாங்காய் இல்லாமல் சாப்பாடு சாப்பிடணுன்னா கேட்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாம் நம்ம வந்து நாம் இழந்து விடுகிறோம். அப்போ புத்தி சொல்கிறத கேட்கணும். புத்தியை கொஞ்சம் பிரதானம் கொடுத்து அந்த புத்திக்கு உகந்த அந்த பிரதானம் கொடுக்கும் பொழுது அந்த புத்தி எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும். அப்போ புத்தியை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு இங்கே. தயோர்னா வசமாகச்சேத் அப்படின்னாக்கா நான் வரமாட்டேன்னு இந்திரியங்களோட சண்டை போடுறதில்ல. உன்னோட புத்தியில் இருக்கக்கூடிய ஞானத்தை நீ உரைக்கல்லாக பயன்படுத்தி விவேகம் என்கின்ற சக்தியுடன் இந்த விருப்பு வெறுப்புகளை நீ வெல்வாயாக அப்படின்னு சொல்கிறார். இது வந்து பெரிய ஸ்லோகம். இது வந்து ஒரு கர்மயோகியாக தன்னை மாற்றிக்கொள்ளுபவனுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்திரியங்களை கட்டுப்படுத்தாதவன் எதையுமே சாதிக்க முடியாது. ஈவன் வந்து ஒரு விளையாட்டு வீரன் கூட அவர் வந்து தன்னுடைய அந்த பயிற்சியில் வந்து தொடர்ந்து ஈடுபடும் போது இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணினா தான் வந்து அது முடியும். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு விளையாட்டு வீரர் சொல்லியிருக்காரு, நான் வந்து மொபைலை வந்து 1 வருடமாக தொடவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மொபைலில் 1 வருடமாக தொடாமல் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம ஆட்களுக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு பெரிய மொபைல் கம்பெனியினுடைய ஓனர், அவர் பெரிய மொபைல் கம்பெனி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், அந்த கம்பெனி ஓனருடைய ஃபேமிலியில் யாரும் மொபைலை பயன்படுத்துறது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், டிசைனாக மொபைல் பயன்படுத்துகிறோம். அது வந்து அப்டேட் ஆகிடுச்சுனாக்கா இது பழசாகிடுச்சு. ஏதோ மொபைலை வந்து அப்டேட் பண்ண முடியலன்னா நம்மளையே அப்டேட் பண்ண முடியலையேங்கிற அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா. இப்போ நான் எதற்கு சொல்ல வருகிறேன் அப்படின்னா, இந்த மொபைலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய மன ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கையினுடைய உன்னத்திக்கும் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோமே. ஏன் அப்படின்னா விவேக சக்தியினுடைய குறைவு தான் காரணம். ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன், அதாவது we are not informed properly, சாஸ்திர ஞானத்தை முறையாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் வந்து
இங்கே காண்பிக்கிறது. இப்போ சொசைட்டியில் பார்த்தோம்னாக்கா சாஸ்திரம் அப்படின்னாவே ஏதோ பாகற்காய் மாதிரி ஒரு கசப்பான ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்குறோம். இல்லை, சாஸ்திரம் என்பது நமக்கு உண்மையிலேயே எது நன்மை என்பதை நிச்சயித்து அறுதியிட்டு கூறுகிறது. அப்போ மொபைலை தொடாமல் என்ன இருக்க சொல்கிறீர்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. மொபைலை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த மொபைல் உங்களை பயன்படுத்துகிற மாதிரி நம்மை அது ஆளுகின்ற அளவுக்கு நம்ம போகப்படாது. அதுதான் இப்போ இங்கே இருக்கிற சமாச்சாரம். இந்த மொபைலில் நான் எப்படி அது எனக்கு எஜமானனாக மாறாமல் நான் அதற்கு எஜமானனாகவே தொடர வேண்டுமோ அதே போல தான் இந்திரியங்கள். ஸோ இந்திரியங்கள் தான் நம்மளை பிடிச்சி இழுக்கிறது. மனமானது பழக்க தோஷத்திற்கு அடிமை. ஒன்றும் இல்லை, இந்த டெய்லி உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய வீட்டுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ரூட்டில் தான் வருவீங்கன்னு வச்சு கொடுங்களேன். அந்த பர்டிகுலர் ரூட்டை இப்போ ஒன் வே ஆக்கிட்டார். அந்த ஒன் வேக்குள்ளே உங்களால் போக முடியாது. நீங்கள் சுற்றிட்டு தான் போகணும் அதுக்கு. அப்படிங்கிறச்ச நீங்கள் டெய்லி ஒரு 2-3 அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது ஆகும். என்ன ஆகும்? பழக்க தோஷத்தில் அங்கேயே போயிடும். அங்கே போய்ட்டு ஓஹோ நோ என்ட்ரியா அப்படின்ட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறவாளுக்கு ஒரு 2 attempt அல்லது 1 attempt ஆட்டோமேட்டிக்காக வண்டி அங்கே போயிடும். அதனால தான் கான்ஷியஸாக யார் வண்டி ஓட்டுறாளோ கார் ஓட்டுறாளோ அவளுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் ஏற்படுறதில்லை. நம்ம எப்போவுமே என்னன்னு கேட்டால் லேக்கிங் பிஹைண்டு. இந்த ஜெட் லேக்னு சொல்லுவாள் இல்லையா? ஜெட் லேங்குன்னா என்ன? இங்கே நான் இரவாக இருக்கும், அங்கே போய் ரீச் பண்ணும்போது அது பகல் 8 மணியாக இருக்கும். அப்போ எனக்கு இந்த சரீரம் மனசு நமக்கு என்ன ஆகிடும்? அது லேக் ஆகும். அது அதாவது பின்னோக்கி இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு 2-3 நாள் நல்லா தூங்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஜெட் லேக்காக இருக்கக்கூடாது வாழ்க்கையில். அதுதான் நடக்கிறது. எப்போவுமே லாக்ட் வித் பாஸ்ட் திங்ஸ். எப்போவுமே நம்ம இந்த பழசை நினச்சி அதோடையே லாக் ஆகி அந்த கண்ணோட்டத்திலேயே பார்க்கறது. ஒருத்தருக்கு உலகம் நல்லதாக தெரிகிறதுனாக்கா அவருக்கு நல்ல அனுபவங்கள் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு எல்லாருமே தீயவர்களாக தெரிகிறார்கள் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் அந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மனமும் இந்திரியங்களும் சரீரமும் என்ன ஆகிடும்? எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ அப்படித்தான் அது பலனை கொடுக்கும், பார்வையையும் கொடுக்கும். இப்போ இவர் சொல்கிறார், நீ விவேக சக்தியை பயன்படுத்த. சாஸ்திரம் சொல்லுகின்ற அந்த கண்ணோட்டத்தில் தான் நீ உலகத்தை பார்க்கணும். உன்னுடைய விருப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, உன்னுடைய வெறுப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஏன்னா முதல்ல உன்னுடைய கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். அதாவது பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை பர்செப்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதான் நம்ம பார்க்குற விதம். நம்ம உலகத்தை எப்படி பார்க்குறோம்? உலகத்தை பிரச்சனைக்கு உண்டானதாக பார்த்தேன்னாக்கா உலகம் நம்மளை பயமுறுத்தும். உலகத்தை பிரச்சனைக்கு இருப்பிடம் இல்லாமல் இறைவனுடைய அனுக்கிரகத்தினுடைய இருப்பிடமாக நம்ம பார்த்தோம்னாக்கா உலகம் நம்மை பயமுறுத்தாது. அப்புறம் இந்த உலக பொருள்கள் எல்லாம் நம்மளை பயமுறுத்தாது. அதனால் இறைவனுடைய அருளினால் இந்த இந்திரியங்களினுடைய இயல்புத்தன்மையை புரிந்து கொண்டு, இந்த இயற்கையினுடைய அந்த இயற்கை தன்மையை புரிந்து கொண்டு, அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் உலகத்தோடு தொடர்பு கொண்டவைகள். அவைகள் தொடர்பு இருக்கிறதுங்கிறதுக்காக அவைகளை முக்கியத்துவம் கொடுத்து நான் அவைகள் வழியாக செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு என்னுடைய அந்த டார்கெட்டுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த நிர்ணயிக்கிற குறிக்கோள் என்பது உயர்ந்த குறிக்கோளாக நான் நிர்ணயித்து விட்டால் மனசையும் புத்தியும் அங்கே கொண்டு போய் வச்சிடணும். அப்போ என்ன ஆகிடும்? இந்த இந்திரியங்கள் என் பின்னால் வர வேண்டிய அவசியமாயிடும், கட்டாயமாயிடும். அதனால தான் உயர்ந்த நோக்கத்தை கொள்ள அப்படின்னு விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளும் இல்லைன்னு கேட்டால் அப்புறமேல என்ன ஆகிடும்? இந்திரியங்களும் மனசும் அதுக்கேற்ற வழியில் இழுத்து கொண்டே இருக்கும். நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது, தூங்க முடியாது. ஏன்னா நம்ம பார்க்குறவங்கெல்லாம் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஒரு விளையாட்டு வீரன் ஒரு நல்ல ஒரு புகழையும் அந்த புகழினுடைய உச்சாணி கொம்பில் போயிட்டார் அப்படின்னாக்கா அவர் மாதிரி நம்மளும் ஆகணுமேனு தோணும். அடுத்த நாள் ஒரு அரசியல்வாதி புகழினுடைய உச்சாணி கொம்பில் போயிட்டாருன்னா அவரை பார்த்துன்னு அவர் மாதிரி ஆகணும்னு தோணும். அப்புறம் ஒரு நடிகர் அப்படி புகழ் அடைஞ்சிட்டாருன்னா அவர் மாதிரி ஆகணும்னு தோணும். இல்லை ஒருத்தர் கார் ரேஸில் வின் பண்ணிட்டாருன்னா நம்மளும் கார் ரேஸ் ஓட்டணும்னு தோணும். இப்படி மனசு குறிக்கோளில் ஃபிக்ஸ் பண்ணப்படாத, நிலை நிறுத்தப்படாத மனம் அனைத்து வகையிலும் இழுத்தடிக்கப்படும். அதற்கு காரணம் இந்திரியங்களும் இந்திரியத்தினுடைய விஷயங்களும் மனமும் ஒரு சேர இருப்பதினால். அதனால் அதனுடைய வசத்திற்கு வராமல் விவேக சக்தியுடன் உன்னை உன்னுடைய ஸ்வதர்மத்தின் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக
அது எங்கே கொண்டு போய் மனசை நிறுத்தணுங்கிறத இங்கே சொல்கிறார். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாத் ஸ்வநிஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவஹா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வதர்மத்தில் நிலை நிறுத்திட்டேன்னாக்கா, அதாவது குறிக்கோளில் நிறுத்த முடியலையா, அதனுடைய பாதையிலேயாவது மனசை நிறுத்தும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் தொடர்கிறார். இதை நாம் அடுத்த வகுப்பில் நாளை பார்ப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நம. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.